ஹாய் வீவர்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம ஒரு சிம்பிள் ஹவுஸ் ஒன்று சிம்பிளாக சின்னதாக ஒரு ஹவுஸ் பண்ணுறதுக்கு எப்படின்றத மாடல் காட்ட போகிறேன். இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதேமாரி இது வந்து கட் பண்ணி இந்தந்த இடத்துல டை செட்டிங் பண்ணி இங்கே ஒன்றுலேயும் இதை ப்ரெஸ்ஸிங்கில் இருக்குது. டோரு, ஜன்னல், இது ஒட்டுறதுக்கு உண்டான சோர்ஸஸ்ஸு. இதை நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிடணும், இந்த ஸ்பேசஸை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேசஸையும் கட் பண்ணிடணும், அப்போ தான் ஒட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டோம்னா இந்த இதை ஒட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம இந்த மேலே உள்ளது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம், கொஞ்சம் கொஞ்சம் லேசாக உள்ளதை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அது ஒரு கிளியாக ஒரு மெலிசாக ஒரு டை செட்டிங்ஸு. இதை லேசாக மடித்தோம், ஃபோல்டிங் பண்ணோம்னா அந்த ஷேப்ஸில் ஃபோல்டிங் ஆகிடும். அது அந்தந்த ஃபோல்டிங்கில் நம்ம ஃபோல்டிங் பண்ணோம்னா அது மடிஞ்சிடும். அது இந்த சைடெலாம் நம்ம இது பண்ணிட்டு மடிச்சுட்டு, இப்போ இதையும் மடிச்சிடணும். இது அடியில் பேஸ், இதையும் மடிச்சிடணும். இதை மடித்தாச்சு. இப்போ இந்த சைடில் இருக்க டோருக்கு என்னதை மடிச்சிக்கலாம். டோரு இது வந்து விண்டோஸ். இது விண்டோஸ் தேவைன்னா இந்த கட்டிங் அங்கங்கே ஃபோல்டிங் இருக்கும். அந்தந்த ஃபோல்டிங் தகுந்த பிறகு எத்தனை ஜன்னல் வேணுமோ அத்தனை ஜன்னலுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நான் கொஞ்சம் மட்டும் யூஸ் பண்ணிட்டேன், பாக்கி அப்படியே எம்டியாக விட்டுட்டேன். அப்படியே இருந்தாலும் அப்படியே ஒன்றும் ஆகாது. இந்த இடத்துல ஒரு மோல்டிங் இருக்குது. அதை நம்ம இப்போ ஃபோல்டு பண்ணோம்னா இது ஒரு சைடு வந்துடும், ஃப்ரண்ட் சைடு. இது சைடு வியூவு. இந்த சைடு பண்ணோம்னா இப்படி வந்துடும். அதுக்கு அடுத்தது இந்த சைடு பண்ணோம்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபோல்டிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு வீடோட அமைப்பு வந்துடுச்சு. இதில் என்ன பண்ணணும்னா, இப்போ இதை வந்து மடித்ததை இப்போ இந்த சைடில் வச்சு ஒரு ஃபெவிகால் வச்சு ஒட்டிடணும். இதை நம்மள சேனலில் இப்போ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூடவே பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை நிறைய பேர் ஷேர் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதை அப்படி வச்சு ஒட்டிட்டு இப்படி டேப் வச்சு ஒட்டிட வேண்டியதான். இதை இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த சைடில் அப்படியே கொஞ்சம் ஃபெவிகால் வைக்கலாம். நம்ம ப்ராஜெக்ட்லாம் நிறைய பண்ணுறோம் அப்படின்னா, இது எப்படி வந்து ஒரு ஓட்டி வீடு பண்ணுறது, கூரை வீடு பண்ணுறது, ஓட்டி வீடாகவும் பண்ணிக்கலாம், கூரையாகவும் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் நம்ம இதை டிசைன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஷெட்டு இதுமாரி மாடலுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை மேலே நம்ம ஆல்ரெடி இந்தமாரி கூரை கொடுக்குறோம். அந்த கூரையை அப்படியே வச்சுட்டு இப்படி மடித்தா ஃபோல்டிங் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது சென்டராக வச்சு இந்த கூரையை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு கூரை வீடு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதேமாரி ஈஸியாக நம்ம ரெடிமேடாக கொடுக்குறோம். இந்த மாடலை இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையானப்போ எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே ஓட்டி வீடு பண்ணிக்கலாம். இதேமாதிரி மாடி வீடும் இருக்குது. மாடி வீடு எப்படி பண்ணுறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பண்ண வீடை வந்து எங்கே தேவையோ நம்ம யூஸ் பண்ணி சின்னதாக அதேமாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க முக்கியமாக. ஓகே.